ஹாய் கை, இப்போ நாங்கள் சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வெள்ளையங்கிரி போக போகிறோம். வெள்ளையங்கிரியோட மொத்த பட்ஜெட் என்னன்னு நாங்கள் இந்த ப்ளாகில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ எங்கள் வீட்டிலேருந்து சென்ட்ரல் வந்ததுக்கு ஆட்டோக்கு 210 ரூபா ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கொடுங்கியூர்லேருந்து வந்தோம். ஸோ 210 ரூபா ஆச்சு. நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 310 ரூபா. நாங்கள் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போகிறோம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். சரி வரீங்களா? அப்போ அங்கே போய் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம். ஏறி முடிச்சோன்னு பார்க்கலாம். இது நம்ம பாதுகாப்பு. இப்போ நல்ல வழியாக ட்ரெயினை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ சீட் நம்பர் தான் பிக்கப் பண்ண போகிறோம். எங்கடா அது? இதான் ஃப்ரண்ட்டில் போடா. ஃப்ரண்ட்டில் இருக்குண்ணா நினைக்கிறேன். 37 நம்ம இது 34 ஆப்போசிட்டில் இருக்கு. 34 இருக்கு. இந்த ஆப்போசிட்டில் இருக்கு போகிறேன். 37 இதோ அது ஆப்போசிட்டில் இருக்கு. ஓ, மேலே 10 இருக்குதா? ஆமாம், சென்ட்ரு. ரெண்டுமே சென்ட்ரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாடா, சென்ட்ருடா. ஏறுறது மேலே. டேய், நம்மளது நடுவுலடா. நீ ஏன்டா மேலே வர போற? நல்லபடியா சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. இனிமே ட்ரெயின் கிளம்புறதுக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ட்ரெயின் கிளம்பும் போது நம்ம இப்படி பார்க்கலாம். சார்ஜ் இருந்தா பாத்துக்கலாம். இப்பவே சார்ஜ் இல்ல. என்னடா? ஆமாங்க கைஸ், சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. டைம் வந்து என்னடா ஆகுது? டைம் 11:15. 11:15. இதோட நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால தெரியல எப்படி போனேன்னு. அதை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்க பூண்டி அடிவாரத்துக்கு போறோம். அதாவது வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு அங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு புதுசு டைம் தானே பாத்துங்க. ஹாய் கைஸ், இப்போ நாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். இனிமேல் இங்கேயே தங்கிட்டு காலையில வந்து பூண்டி பஸ் பிடிச்சி வெள்ளையங்கிரி போக போறோம். பாத்து தெண்டா, பொறுமையா தெண்டா. நவீனுக்கு செம பஸ். அதுக்குள்ள வந்து சாப்பிட வந்துட்டான். சரி, நானும் கூட இருந்துட்டேன். பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு தெம்பா வந்துட்டு இருக்கிறாப்புல முக்குன்னு 60 ரூபா தோசை. கைஸ், ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், பொய் சொல்றாரு. அந்த ஒரு தோசையை வந்து 60 ரூபா தான். ஆனா கேஷியர் கிட்ட போனா 70 ரூபான்றாப்புல. அந்த 10 ரூபாவே கமிஷன் எடுக்கிறாங்க. அது எதுக்கு? ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்கேம் பண்றாங்க கைஸ். பார்த்து சாப்பிடுங்க, ரேட்டு கேட்டு சாப்பிடுங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து படுத்து உறங்க போறோம். தூங்குறோமா இல்லையோ, சரி. கண்டிங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக. குட் நைட் கைஸ். ஆமா, நெக்ஸ்ட் காலையில பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம என்ன நடக்குது, இன்னும் எவ்வளவு செலவாயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஆயிடுச்சு கைஸ். ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் சேர்த்து, ட்ரெயின்ல வந்து எல்லாம் சேர்த்து அதான் ஒரு 800 ரூபால இருந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு கைஸ். 800 ரூபா 1000 ரூபா. கரெக்ட். அப்போ மீதி என்னென்ன செலவு? அதுவும் வந்து என்னன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் இல்லை, இது பர்சனலா நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம சொல்றோம். இந்த தலைவன் வந்து நிறைய சாப்பிட்டாப்புல. ஆமா கைஸ், இப்போ ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 320 ரூபா தான். இப்போ நாங்க சாப்பிட்டதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் அதிகமா வரும். நீங்க சாப்பிட்றத பொறுத்து உங்களோட செலவு இருக்கும். ஆமா, சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம்னா பாயிண்ட் 24 ஹவர்ஸ் வந்து காந்திபுரத்துக்கு பஸ் இருக்கு. 6 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்க அங்க போயிட்டு அங்கிருந்து நீங்க எப்போ வேணாலும் பூண்டி அடிவாரத்துக்கு பஸ் இருக்கு. அதை தெரியாம நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனோம். சில பேருக்கு வந்து தெரியலன்னு சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்களா இல்லை ஸ்கேம் பண்றாங்களா தெரியல. புது ஆள் போனா தெரியலன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து தெளிவாக போங்க. ஏன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக விடிய தான் இருந்தோம். காந்திபுரத்துக்கு பஸ்ஸு போயிட்டே இருக்குது. அங்கேருந்து பூண்டி அடி வரத்துக்குனா பஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. சொல்லுங்களா, 1 ஹவர் ட்ராவல் ஆகும் மொத்தத்துக்கும் சேர்த்து. இல்லை போனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் டேரெக்டாக வந்து கோயிலாண்டியே போய் தூங்கிடலாம். விடிய காலையில் 5 மணிக்கெலாம் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். இதை மட்டும் நினைவு வச்சிங்க. கோயம்புத்தூர் இறங்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாயிண்ட் 24 ஹவர்ஸ் பஸ் இருக்குது. இப்போ நாங்கள் லாட்ஜுக்கு இடம் இல்லாதனால இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் போட்டுக்கு போகிறோம். பார்த்துங்க. ஆனால் வந்தீங்கன்னா முன்கூட்டியே ஏன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. நம்ம பிளான் பண்ணோம், ஆனால் லாட்ஜ் கிடைக்கல. அதனால் வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான். இப்போ ஒரு 4 மணி நேரம் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இருக்கேன். நான் பார்த்துப்பேன். நான் தூங்கும்போது பின்னாடியெல்லாம் பார்த்துப்பாங்க. இதே பாருங்கள். கிடைக்காதனால இந்த இந்திக்கார பாய போலையும் கூட தூங்க வேண்டியதாகி போச்சு. கார்னரில் வச்சு என்ன செய்யறது? யாராவது வெள்ளையங்கிரி வரா மாதிரி இருந்தால் பிளான் பண்ணிட்டு வாங்க. ரூம் கிடைக்கல. சரிங்களா? வெள்ளையங்கிரி ஒரு வழியாக வந்தாச்சு. 1 ஹவர் ட்ராவலிங் அப்புறம் காந்திபுரத்துலேருந்து டிக்கெட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 34 ரூபா.
பிடிச்சி 1.5 hour 1.25 hour ட்ராவல் ஆகிடுச்சு. வந்துட்டோன்னே வாசல் இதுதான் பார்த்தீங்க, சூப்பராக இருக்குது. என்ன போகும்போது கூட்டம் எதுவுமே இல்லை. சில பேர் நான் உழவையில் சொல்லி அந்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்குது கேரளா சைடில், அதனால் வந்து கவர்மெண்ட்டில் தடை பண்ணிட்டாங்க கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு கும்பலாக நாங்கள் போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அங்கே ஆல்ரெடி வரவங்க மட்டும் தான் வராங்க, ரிட்டன் யாரும் இல்லை. ஏன்னா நேற்று நைட்டே ஆர்டர் போட்டாங்க கலெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தோம். ஆல்ரெடி அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருந்தார், ரொம்ப டென்ஷனாக எல்லாரையும் கத்தி விட்டாங்க. எத்தனை தடவை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வந்தாச்சு என்ன செய்கிறது. அந்த படிக்கட்டு மட்டும் சைடில் தெரிந்து பாருங்கள், ட்ரம்மு மறைச்சிட்டு இருக்குது, வரவங்க மட்டும் தான் வராங்க. அப்படியே சுற்றி பார்க்கும்போது நல்லா இருந்தது கிளைமேட்டு. அப்படியே பாருங்கள், இதுதான் அந்த கோயில், அது கருவறாது, அதுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். சரி ஓகே, கீழே தான் நம்ம இறங்கி பார்க்கலாம், கோயிலுக்குள்ளே தான். இந்த அடர்ந்த காட்டில் என்ன அழகான சவுண்ட் இருக்குது. 5 நிமிஷம் நின்று கேளுங்களேன் எப்படி இருக்குது. இந்த சவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கீச்சுக்கிறன ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட். அது என்ன பூச்சின்னே தெரியல, சில்வண்டு சவுண்ட் எஃபெக்டை ஃபீல் பண்ணுங்கள். கேட்டிங்களா சவுண்டு? இந்த மாதிரி சவுண்டு ஹெவியாக இருக்காங்க. இந்த ஃபோன்னால் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, ஹெவி சவுண்டாங்க, நல்லா இருக்கு அந்த சவுண்டு கேட்கும்போது, மன அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே 24 hours வந்து சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. கிச்சடி நல்லா தான். அந்த ஸ்கூல் படிக்கிற ஞாபகம் அந்த ஸ்மெல்லாம் பார்த்தோன்னே அந்த சாம்பார் வாசனை தூக்கிச்சு. கிச்சடியே நல்லா வெந்திருந்தது. அது உப்புமா சொல்கிறாங்க, சில பேர் கிச்சடின்றாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே மக்கள் கூட்டம் தான் கம்மி இந்த வாட்டி வரதுக்கு, ஏன்னா இப்போது பாதியிலே பாதி போயிட்டு இருக்காங்க. இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற சவுண்டு தான் ஹெவியாக இருந்தது, வந்து ஃபீல் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கும், அது சுற்றியில் இருக்கும், நல்ல சவுண்டு இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணிங்களா. நீங்கள் போகலாம் பார்த்தோம், ஆனால் நீ போக முடியாதான். 3 நாள் வந்து புயல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டர் வந்து சொல்லிட்டாங்க. எங்கள் வெள்ளையங்கிரி போக முடியல, அதனால் மக்கள் ஃபுல்லாக இங்கே தான் ஏமாற்றமோட திரும்பி இருக்காங்க. நேற்று பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போயிட்டு காலைல கூட வந்து இருந்துறாங்க, ஆனால் இப்போ தான் வந்து போக விடலை. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வெளியே நின்றுட்டு லாக் பண்ணுறாப்புல. சரி ரைட்டு, இந்த டைம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைம் வந்து ஈஷா போயிட்டு ஈஷாவில் வந்து பார்க்கலாம் நேரலையா, சரிங்களா.